ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஓடுதுன்னு சொல்லிட்டு புகழாரத்துக்கு குறைச்சலே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தம்பட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க. திராவிட மாடல் அரசு பாருங்க, தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தம்பட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, சாராய ஆறு ஓடிட்டு இருக்கு. அதுவும் விஷச்சாராய ஆறு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. 40 பேர் காவு வாங்கியிருக்கு அந்த விஷச்சாராயம். ஏண்டா அரசு தான் டாஸ்மார்க் மூலமாக நல்ல சாராய விநியோகம் பண்ணுது, அதை குடிச்சா நீங்க செத்துருப்பீங்களா சொல்லிட்டு இன்னைக்கு பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. ரொம்ப அறிவாளித்தனமா கேள்வி கேட்கறது தோணிட்டாங்க. டாஸ்மார்க் இருக்கிற சாராயத்தை குடிச்சிருந்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. என்ன ஒண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை மோசமாயிருக்கும், அது என்னைக்கோ வர சாவாச்சு. ஆனா இன்னைக்கு விஷச்சாராயத்தை நீங்க குடிச்சிட்டு இறந்துருக்கீங்களே, இதுக்கு எப்படி தமிழ் அரசு குறை சொல்ல முடியும்? நீங்க எப்படிங்க நீங்க மாண்புமிகு முதல்வர் குறை சொல்ல முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு பயங்கரமா கொந்தளிச்சு நம்மளே திருப்பி கேள்வி கேட்கறாங்க. என்னங்க 40 பேர் இறந்துட்டாங்களே, இதுக்கு கொஞ்சம் கூட அரசு பொறுப்பேற்கவே கூடாதா? இது அரசு அதிகாரிகளுடைய அலட்சியப்பு காரணமே கிடையாதா? ஒருத்தவங்க சாராயம் விற்கிறாங்கன்னா அந்த சாராயத்தை தடை பண்ணி அப்படிப்பட்ட நபர்களை கைது பண்ணி சிறையில் அடிச்சு உரிய தண்டனை முன்னாடியே கொடுத்துருக்க வேணாவா? இன்னைக்கு 40 பேர் இறந்துறதுக்கு அப்புறம் நாங்க கலெக்டரை நாங்க மாத்திருக்கோம், காவல்துறை அதிகாரிகளை நாங்க பணி நீக்கம் பண்ணியிருக்கோம், புது அதிகாரிகளை போட்டிருக்கோம் சொன்னா 40 உயிரின போனது திரும்பி வந்துருமோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? அவங்க பண்ணது தவறு. ஏன்னா நான்லாம் அவங்க உடல்நலத்தை அவங்க அக்கறை இல்லாதவங்க போயிட்டு குடிக்கிறாங்க. அது கள்ளச்சாராயமோ விஷச்சாராயமோ, அது இல்லை அரசினுடைய மதுபான கல்விக்கோ டாஸ்மாக் சாராயம், ஏதோ ஒரு சாராயம், இதையே நம்ம அவங்க உடல்நலத்திற்கு தீங்கான ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த 40 பேருக்கு பாருங்க, எல்லாம் உழைக்கக்கூடிய சமூகங்க, உழைக்கும் மக்கள். அவங்க உழைச்சிட்டு அந்த சாராயத்தை போயிட்டு குடிச்சிருக்காங்க, இந்த விஷச்சாராயத்தை. இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பேற்பாங்க? சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும், வயதுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு அந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பாங்க? அந்த பெண்களுக்கு எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பாங்க? இன்னைக்கு 40 குடும்பங்கள் நடுத்தர நிற்குது. நம்ம 10 லட்சம் கொடுத்தா சரியா போயிடுமா? 10 லட்சம்ன்றது என்ன செலவுங்க அது? இதுக்கு அரசு பணம் கொடுக்கணுமான்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க பணத்தை கொடுங்க, நீங்க வேணான்னு சொல்ல. ஏன்னா அந்த எல்லாமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழ்மை இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு வகையில் உதவியா இருக்கும். ஆனா உயிர் போன வராது இல்லையா? அவங்க குடிச்சதை ஒரு நாள் நியாயப்படுத்தலை நான். அது தவறு தான். நான் குடிக்கிறதே தவறுன்னு சொல்லக்கூடிய ஆள் நான். அப்படி இருக்கும் பொழுது இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு விஷச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. இன்னொன்று, கள்ளச்சாராயம் என்று சொல்லக்கூடாது, விஷச்சாராயம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமா சாராயம் காய்ச்சி வச்சுன்னா அந்த என்ன சாராயம்னு சொல்றது? நம்ம விஷச்சாராயத்தை குறித்து உங்களுடைய கணிப்பு விஷச்சாராயத்தை குறித்து இறந்து போனாங்க. நம்ம நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சொல்றோம் இல்லையா, திராவிட மாடல் அரசு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அரசு நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்குன்னா 40 பேர் செத்து போயிருக்காங்களே இன்னைக்கு. இப்போ இதுக்கு அந்த மக்கள் அங்கே பேட்டி எடுக்க போறாங்க, நிறைய நிருபர்கள்லாம் சொல்றாங்க, ஏங்க நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம், இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே தெரிஞ்சு நடந்திருக்குது, நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம், நாங்கள் சொன்னால் யாரும் எங்களை கேட்டதே கிடையாது, இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது அப்படின்னு அங்கே கூடிய மக்கள் குறை சொல்றாங்க. இதில் இன்னொன்று சோகமான விஷயம் என்னன்னா, குறிப்பாக இறந்து போன ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல செய்தியாளர் ஒருத்தர் போறாரு. அவர் போய் அங்கே பீரியட் எடுக்கும்போது அந்த மக்கள் சொல்றாங்க, எங்கத்துக்கு யாருமே வரல, நாங்களாம் எஸ்சின்றதுனால பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மா பேசியிருக்காங்க. இங்கே தாசில்தார் மணியக்கர் தான் வந்தார், மீது யாருமே எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த சேனலில் பேசியிருக்காங்க. அதையுமே பார்த்தப்போ இந்த சாராயத்தோட சாதி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே நீங்கள் 40 பேர் அப்படின்றவங்க நம்ம இந்த சாதின்னு பார்க்கல. 40 பேருமே உயிர்கள், அது தமிழ்நாட்டுடைய உயிர்கள். 40 பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. பல பேர் கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பல பேர்ல இன்னும் அதிகரிக்குன்னு சொல்றது தான் நமக்கு ரொம்ப இன்னும் கவலையா இருக்கு. தமிழ்நாட்டில் குடிகாரர்களா பெருகி போகிறாங்க. இந்த குறிப்பா இந்த டாஸ்மாக் இது கொண்டு வரப்பட்டது. முன்பு ஒரு காலத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு கொத்த செத்தாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றது அரசு டாஸ்மாக் மூலமா நல்ல சாராயம் கொடுத்தாங்க. இப்போ நல்ல சாராயம் ரேட் அதிகமாகுது, இல்லை கிடைக்கிறது கஷ்டமாகுது, இல்லை கடை மூடிடுறாங்க, அதில் இன்னும் கொஞ்சம் வீரியம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு செத்து போகிறாங்க. இன்னைக்கு அந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு இருக்குன்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. யாரோ ஒரு அறிவாளி பதிவு போட்டிருந்தாங்க, சாராயம் குடிக்கிறதும் மக்கள், சாராய கடையை மூடு சொல்கிறதும் மக்கள், அந்த மூடனா எதிர்க்கிறதும் மக்கள் அப்படி சொல்லிட்டு ஏதோ அறிவாளி பதிவு போட்டிருந்தாங்க.
எப்படிங்க ஒரு அரசு தன்னுடைய சொந்த நாட்டு குடிமக்களுக்கு ஒரு சாராயத்தை விற்குதுன்னா இது எப்படிங்க மக்களோட அரசா இருக்கும்? அதுக்கு பல காரணத்தை சொல்றாங்க. நாங்கெல்லாம் 3 நாள் கள்ளச்சாராயம் வந்து பெரிய இப்ப பாருங்க இருக்கும்போதே 40 பேர் செத்துட்டாங்க, இன்னும் மூடிட்டான்னு ஆகும் சொல்லிட்டு. அதாவது ஒரு கெட்ட விஷயத்த, ஒரு சாராயத்தை, டாஸ்மார்க்ன்றது ஒரு கெட்ட விஷயம். சாராயத்தை இப்படி வித்தா வந்து இந்த தமிழ்நாட்டை நீங்க காப்பாற்றணும், சாராயம் வித்தா அந்த வருமானத்துல நம்ம கவர்மெண்ட் நடக்கணும், எப்படிங்க அது? சொந்த நாட்டு மக்களுக்கு எப்படிங்க மனசு வருது? நம்ம கையால் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு போயிட்டு ஒரு சாராயத்தை கொடுப்பாரா? அப்போ தமிழ்நாடு அரசுடைய பிள்ளைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். நீங்க டாஸ்மார்க் வந்து கொடுக்குறீங்க, டாஸ்மார்க் சாராயத்தை. டாஸ்மார்க்கை படிப்படியா மூடுன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எத்தனை மூடி இருக்காங்கன்றது தெரியல. நம்முடைய நோக்கம் டாஸ்மார்க்கை முழுவதுமாக மூட வேண்டும்ன்றதான் நம்முடைய நோக்கம். இங்க சாராய கடைகள் வந்து இருக்குதுன்னா அதை நீங்க வந்து ஒடுக்குங்க. நீங்க அப்படிப்பட்ட நபர்கள் மீது ஆக்ஷன் எடுங்க, நீங்க நடவடிக்கை எடுங்க, அவங்க சிறையில் அடையுங்க, தக்க நடவடிக்கை வந்து கொடுங்க. 10 பேரை தூக்கி உள்ள வச்சு சரியா நடவடிக்கை கொடுத்து அவன் ஜெயில இருந்து வெளியே வராத மொழி இருந்தா இன்னொருத்த சாராயம் காய்ச்சுவானா? இன்னொரு சாராயம் நினைப்பானா? அப்போ அந்த பயம் வந்து இங்க இல்லாம இருக்குன்றது. இது அரசு அதிகாரிகளுக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ற மக்கள் குற்றச்சாட்டுறதாங்க ரொம்ப வருத்தமா இருக்குது நமக்கு. இப்போ இதுல வந்து அரசுக்கு வந்து பொறுப்பே கிடையாது. எவனோ குடிச்சு எவனோ சாவறதுக்கு ஏங்க நீங்க வந்து ஐயா ஸ்டாலினை குறை சொல்றீங்க? ஏங்க நீங்க வந்து திராவிட அரசு குறை சொல்றீங்க சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? இன்னைக்கு காவல்துறை யாருக்கிட்ட இருக்கு? மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து உத்தரவு போடக்கூடியது இன்னைக்கு யாரு? வருவாய்த்துறையும் காவல்துறையும் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இன்னைக்கு வந்து திராவிட மாநில அரசுடைய முதல்வர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் ஐயா தானே வச்சிருக்காரு. அப்ப அவரை பத்தி நம்ம கேட்கவே கூடாதா? அவரை பத்தி நம்ம கேட்கவே கூடாதானா? கேட்கக்கூடாதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் குடிச்சு அவன் செத்துட்டான், அவன் நீ கேட்கக்கூடாது. இப்போ கள்ளச்சாராயம் வித்தவனுக்கு பெரிய இன்னைக்கு நிறைய இடத்துல வித்துட்டு இருக்கவனுக்கு இங்கே வந்து பெரிய பெரிய கட்சிகளுடைய பெரிய பெரிய அரசியல்வாத தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அதையுமே கேள்வி வந்து எழுப்பக்கூடாது. ஏன்னா அவன் குடிச்சு அவன் செத்துட்டான், இவன் வந்து விற்கிறான்னா அவனுக்கு எங்க அறிவு போச்சு சொல்லிட்டு கேட்பாங்க இப்ப இருக்கிறவங்க. இன்னைக்கு 40 பேருடைய குடும்பத்திற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது நம்ம மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவருமே ஒரு மக்களை வந்து சந்திக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 10 லட்ச ரூபால அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய வாழ்வாதாரமும் வளர்ந்துருமா நமக்கு தெரியல. ரெண்டாவது, குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து காசு கொடுத்து ஊக்கப்படுத்தணுமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து எழுப்பி முன் வச்சுட்டு இருக்காங்க இதை எதிர்க்கக்கூடியவங்க. அப்போ திராவிட மாடல் அரசா இல்ல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சாராயம் ஓடுறத வந்து வேடிக்கை பார்க்குற அரசான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பாலாறும் தேனாரும் தான் தமிழ்நாட்டில் வரும், எந்த ஒரு குறையுமே இருக்காது. பாஜக உள்ள வந்தா மட்டும் தான் மிகப்பெரிய அநீதி. இன்னைக்கு திமுக தான் இருக்குது. திமுக தான் 3 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 2 முறை மறக்காம இப்போ வந்து கள்ளக்குறிச்சி, இப்போ இத்தனை உயிர்களுக்கு வந்து திமுக அரசாங்கம் குறை சொல்லவே கூடாது. ஏன்னா எவனோ குடிச்சா எவனோ செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான எண்ணம். இந்த நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து திமுக ஆதரவாளர்கள், நாங்கள் திராவிட மாடலை ஆதரிக்கக்கூடியவங்க, அவங்க குரல்லாம் எங்கனே காணும். நானும் காலிலேருந்து தேடி தேடி பார்க்குறேன், ஒரே ஒரு குரல் கூட இல்லை. நிறைய குரலற்ற குரல் கூட காணும். இப்போ 40 பேர் செத்து போயிடுவாங்க, அவங்களுக்குலாம் யாருங்க குரல் கொடுப்பாங்க? இப்போ நாங்கள் வந்து இந்த அரசினுடைய அண்டா சொம்பு, நாங்கள் தான் போர் வீரர்கள், நாங்கள் திராவிட இயக்கத்தை காக்க வந்த பேச்சாளர் சொல்லிட்டு பேசக்கூடிய ஒருத்தர் கூட இந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பத்து யாருமே வாய் தரல. நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊடகங்களே இதை பற்றி பேசப்படும் பொருளாக மாத்திர வேற எதாவது உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம்? இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையாவே அக்கறை உள்ள ஒரு நபர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள்லாம் தமிழ்நாடு நடந்தேறிக்கு இருக்குமான்றத மக்கள் நம்ம தான் வந்து சிந்தித்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரே மாற்று என்னன்னா, மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும்.